Hi viewers, welcome to all. I am Rekha from Dresser Education. We will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. இதில் first exercise 6.1 பார்க்கலாம். இதில் 10th problem என்னன்னா, if cos theta divided by 1 plus sin theta is equal to 1 divided by a, then prove that a square minus 1 divided by a square plus 1 is equal to sin theta. இல்லை நமக்கு வந்து given data cos theta divided by 1 plus sin theta is equal to 1 divided by a கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரூவ் பண்ண வேண்டியது a square minus 1 divided by a square plus 1 equal to sin thetaன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு given dataவை எடுத்து எழுதிக்கலாம். given data என்ன இருக்குது? cos theta divided by 1 plus sin theta is equal to 1 divided by a. இதுதான் நம்மளுடைய given data. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த ஏயை வந்து எல்ஹெச்எஸ் சைடும் இந்த காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டாவை ஆர்ஹெச்எஸ் சைடும் கொண்டு போகணும். அப்போ என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இந்த பக்கம் வரும்போது ஏவா சேஞ்சஸ் ஆகும். இங்கே வந்து எப்படி ரெசிப்ரோக்கலாக மாறும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணணும். நமக்கு வந்து ஏன்னா ஏ ஸ்கொயர் தான் வேணும். So squaring both side. Squaring both side. அப்போ என்ன வரும்? a square is equal to 1 plus sin theta the whole square divided by cos square theta. இனி நான் வந்து இது a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. அந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2abக்கு வந்து என்ன? 2 இன்டு சைன் தீட்டா. ஓகேங்களா? டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்னா, நமக்கு வந்து இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 தான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ என்ன எழுதணும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 என்னது? புட் மைனஸ் 1 ஆன் போத் சைடு. புட் மைனஸ் 1 ஆன் போத் சைடு. இப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin theta divided by cos square thetaவை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -1 போட்டு -1 போட்டாச்சு. இனி என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? எல்சிஎம். எல்சிஎம் என்ன? cos square theta தான் எல்சிஎம். cos square theta 1 plus sin square theta plus 2 sin theta அதை அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து இந்த 1 வந்து இங்கே கொண்டு வாங்க. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos square theta. இப்போ இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் தெரியும். என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது நமக்கு வந்து இதில் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா கால்குலேட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இப்போ வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும்? சைன் ஸ்கொயர் தீட்டாவை போடணும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் என்ன போடணும்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ 2 ஆட் பண்ணிக்கிட்டால் என்ன வரும்? 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா divided by cos square theta.
இது வந்து என்ன a ஸ்கொயர் மைனஸ் 1 a ஸ்கொயர் மைனஸ் 1 a ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம இனி கால்குலேட் பண்ணியாச்சு. இனி வந்து நமக்கு வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும். இது வந்து a ஸ்கொயரோட வேல்யூ. இது என்ன a ஸ்கொயரோட வேல்யூ. a ஸ்கொயரோட வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 1 ஓகேங்களா. இந்த a ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு a ஸ்கொயர் என்னென்னு தெரியும். a ஸ்கொயர் என்ன sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்மளோட a ஸ்கொயர். இதுலேருந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 1 கால்குலேட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 1 கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணணும், புட் ப்ளஸ் 1 ஆன் போத் சைடு. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. a ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் என்ன cos ஸ்கொயர் தீட்டா தான் இதோட எல்சிஎம் cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ cos ஸ்கொயர் தீட்டாவுக்கு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 தென் வந்து இங்கே இதுக்கு வந்து என்ன வரும் cos ஸ்கொயர் தீட்டா. ஏயோட வேல்யூவில் வந்து இந்த சைன் 2 sin தீட்டா தான் வரும். ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 sin ஸ்கொயர் தீட்டா கிடையாது, 2 sin தீட்டா. இப்போ இங்கே அதே மாதிரி என்னது sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. இந்த 1 இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணுன்னா, நமக்கு தெரியும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் படி என்னது sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும் 1. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும் 1 போட்டுக்கணும். 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். 2 sin தீட்டா ப்ளஸ் 1 ஓகேங்களா. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 sin தீட்டா போட்டிருக்கு. தென் ப்ளஸ் 1 டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 1 ப்ளஸ் 1 என்ன ஆகும் 2 sin 2 ஆகும். இப்போ 2 ப்ளஸ் 2 sin தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. இது என்ன வேல்யூ a ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் இது a ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ வந்து நம்ம a ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு இனி வந்து அதை வந்து டிவைட் பண்ணணும். உங்களுடைய ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1. நம்மளுடைய a ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன 2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்மளுடைய a ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1ஓட வேல்யூ 2 ப்ளஸ் 2 sin தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ஷனை வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும். அப்படி நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும் ரெசிப்ரோக்கலாக சேஞ்சஸ் ஆகும். இப்போ 2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க 2 sin தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா இன்டு இது டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டருக்கு என்னது ரெசிப்ரோக்கலில் எழுதிக்கலாம் cos ஸ்கொயர் தீட்டா divided by 2 plus 2 sin theta. ஓகேங்களா.
இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 sin square theta plus 2 sin theta divided by 2 plus 2 sin theta. இங்கே மேலே வந்து 2 sin theta வந்து காமனாக இருக்குது. 2 into sin theta வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 2 into sin thetaவை வெளியில் எடுத்தோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? sin theta plus 1. இதிலேருந்து ஒரு sin theta வெளியில் எடுத்திருக்கோம், இந்த sin theta வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ என்ன கிடைக்குது? 1 plus sin theta divided by இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுலேருந்து என்னது? 2வை வெளியில் எடுக்கணும். அப்போ 2 into 1 plus sin theta. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இங்கே நியூமரேட்டர்லேயும் 1 plus sin theta இருக்குது, டினாமினேட்டர்லேயும் 1 plus sin theta இருக்குது. ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு? sin theta. நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். என்னது? a square minus 1 divided by a square plus 1 is equal to sin thetaன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்மளுடைய RHS கிடச்சிச்சா? RHS ப்ரூவ்டு. கொஸ்டினை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். If cos theta divided by 1 plus sin theta is equal to 1 divided by a, then prove that a square minus 1 divided by a square plus 1 is equal to sin theta. Solution என்ன? நம்மளுடைய given dataவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். என்ன எழுதிக்கணும்? cos theta divided by 1 plus sin theta is equal to 1 divided by a. ஸோ நமக்கு வந்து ஏயை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏயை வந்து இங்கே மேலே கொண்டு வரோம். அப்போ இதுவும் வந்து என்னதாகும்? ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 1 plus sin theta divided by cos theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? ஸ்கொயர் பண்ணணும். போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 1 plus sin theta the whole square divided by cos square theta. இந்த இது வந்து 1 plus sin theta the whole square என்ன ஃபார்முலா படி இருக்குது? a plus b the whole square ஃபார்முலா படி இருக்குது. ஸோ அதுபடி எழுதிக்க வேண்டியது தான். அப்போ a ஸ்கொயருக்கு வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு வந்து sin ஸ்கொயர் theta ப்ளஸ் 2ab வந்து 2 sin theta divided by cos ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வேணும்? a ஸ்கொயர் மைனஸ் 1 வேணும். ஸோ அதனால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து நம்ம -1 போடணும். அப்போ a ஸ்கொயர் minus 1 is equal to 1 plus sin square theta plus 2 sin theta divided by cos square theta minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுத்து எழுதிக்கோங்க. எல்சிஎம் என்ன? cos square theta. cos square thetaக்கு மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. -1 into cos square theta cos square theta. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இங்கே இந்த 1 வந்து இந்த cos square theta பக்கத்தில் எழுதிக்கோங்க. அப்போ 1 minus cos square theta கிடைக்கும். நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படி sin square theta plus cos square theta is equal to 1. இதுலேருந்து நம்ம வந்து sin square theta கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 minus cos square theta. இப்போ அந்த 1 minus cos square theta இருக்கிற இடத்துல என்ன போடணும்? sin square theta. இப்போ ரெண்டு sin square theta இருக்குது. அப்போ 1 plus 1 2. 2 sin square theta plus 2 sin theta divided by cos square theta தான் வந்து நம்மளுடைய a square minus 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து a square plus 1 கால்குலேட் பண்ணலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏஏ எடுத்து எழுதணும். ஏஏ எடுத்து எழுதிட்டு ரெண்டு பக்கமும் வந்து என்னது ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த a ஸ்கொயரோட வேல்யூ தென் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து என்ன? cos ஸ்கொயர் theta. cos ஸ்கொயர் theta எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு cos ஸ்கொயர் thetaக்கு மேலே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியிருக்கு. cos ஸ்கொயர் theta into 1 cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு இதில் வந்து sin square theta ப்ளஸ் cos square theta இருக்குது. ஸோ sin square theta ப்ளஸ் cos square theta is equal to 1. ஸோ 1 போட்டிருக்கு ப்ளஸ் 2 sin theta ப்ளஸ் 1. இந்த 1 ப்ளஸ் 1 2. அப்போ என்ன கிடைக்கும்? 2 ப்ளஸ் 2 sin theta divided by cos square theta. இப்போ நமக்கு வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும்? a ஸ்கொயர் மைனஸ் 1 divided by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 is equal to a ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து எடுத்து எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது அது வந்து ரெசிப்ரோக்கலாக சேஞ்சஸ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்? இந்த cos ஸ்கொயர் theta divided by 2 plus 2 sin theta.
இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா சேமாக இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 sin square theta plus 2 sin theta divided by 2 plus 2 sin theta. இதுலேருந்து நம்ம வந்து 2 sin theta நியூமரேட்டர்லேருந்து 2 sin thetaவை வெளியில் எடுத்திருக்கோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? sin theta plus 1 divided by டினாமினேட்டர்லேருந்து 2 வெளியில் எடுத்திருக்கோம். இப்போ 2 into 1 plus sin theta. இதில் 1 plus sin thetaவும் 1 plus sin thetaவும் சேமாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 and 2வும் வந்து என்னது சேமாக இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? sin theta. நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? a square minus 1 divided by a square plus 1 is equal to sin theta. இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. இந்த எக்ஸசைஸ் 6.1 இந்த ப்ராப்ளத்தோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் 6.1 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் 6.1 உள்ள ஃபுல் வீடியோவையும் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.